Hey, வாடி. டேய் யாரா நீங்க? விடுங்கடா. எங்கடா வீட்டுக்கு போறீங்க மாமா? வாடி. ஏய். வாடி. நான் கூப்பிடுறேன் வாடி. மாமா. மாமா விடுங்கடா எங்க மாமா வந்து அவ்வளவுதான்டா விடுங்கடா. டேய் விடுங்கடா. ரொம்ப தான் சொல்ற நீங்க. வா. மாமா. அண்ணா. மாமா. அண்ணா. ஏன்டா நீ பதட்டமா ஓடி வர? அனிதாவை மைனரோட ஆளுங்க வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க மாமா. என்ன சொல்ற? வாங்க மாமா. சீக்கிரம் வாங்க. மாப்ள வா. வாங்க அண்ணா. வா மாப்ள. ஏய் வாடி ரொம்ப தான் சொல்ற நீ. வாடி. வாடினா. வாடி. வாடி வா. இங்க பாரு வெட்று. என்ன வெட்று. ஏண்டி என்ன பார்த்தா காரி துப்புற? கீழ துப்புறிய என் மூஞ்சில துப்புடி. உன் எச்சில நான் டேஸ்ட் பாக்குறேன். இப்போ நான் உன்னையே டேஸ்ட் பார்க்க போறேன்டி. இங்க பாரு வெட்று. என் மாமனுக்கு பட தெரிஞ்சிச்சுன்னு வெச்சுக்குவே. என்ன நடக்குதுன்னு தெரியாது. மாமா. 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 மைனரு இனி மைனரு தான்டா. அடமொழி போச்சு. ஊருக்குள்ளாரட்டா இப்படியே அடங்காம சுத்திட்டு தான் இருப்பானு. நான் பாத்துக்கிறேன்.
மைனர் இந்த பொண்ணு தூக்கிட்டு போய் அத்துமீறி நடக்க பார்த்துருக்கான். சரியான நேரத்தில் மாற அங்கே போனதுனால எதுவும் நடக்காமல் பார்த்துக்கிட்டான். இப்படி தாங்க போன மாதம் பக்கத்து ஊர் திருவிழாவில் அந்த ஊர் பொண்ணுக்கிட்ட வம்பு பண்ணி ஒரு பஞ்சாயத்தே நடந்தது. ஏண்டா சாதி கட்ட நாயே, நம்ம வீட்டுக்கு வெளியில் நின்று பேசுகிறவங்கெல்லாம் இன்னைக்கு பஞ்சாயத்தை கூட்டி உன் மேலே பிராது கொடுத்துருக்குறாங்க. வெக்கமா இல்லை? உன்னையெல்லாம் நம்ம சாதிக்காரன்னு சொல்கிறதுக்கே கேவலமாக இருக்கு. போயும் ஒரு சேரிக்கார பொண்ணுக்கிட்ட போய் உன் வீரத்தை காட்டியிருக்கிறேன். தூ மாறா, அவன் கட்ட அவுத்து விடு. நீ இந்த பக்கம் வா. எந்திரிங்கடா. என்ன மைனரு, உன் மேலே சொன்ன குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் சொல்ல போற? அண்ணா இப்படி பேசாம இருந்தா எப்படிண்ணா? ஏதாவது பேசுனேன். ஐயா, எங்கள் அண்ணன் எதுவும் சொல்கிற மாதிரி தெரில, தட்டு புட்டுன்னு தீர்ப்பை சொல்லுங்கள். ஏண்டா நம்மளை பார்த்தா ஐயா சாமின்னு கையெடுத்து கும்பிட்றவன் இன்னைக்கு கை நீட்டி கேள்வி கேட்குறேன்னா அதுக்கு யார் காரணம்? ஐயா, என்னமோ நடந்து போச்சு. வழக்கம் போல் 1000 2000 அபராதம் வாங்கிட்டு எங்களை மன்னிச்சு விட்டுருங்க ஐயா. அப்படியெல்லாம் விட முடியாது. மைனருக்கு கொடுக்க போகிற தண்டனை இனிமே நம்ம ஊரில் யாருமே இந்த மாதிரி தவறு செய்யக்கூடாது. இப்போ நான் சொல்ல போகிற தீர்ப்பு என்னன்னா, மைனரு அந்த பொண்ணு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். ஆட்டாம தீர்ப்பை மாத்துங்க. யாரு காலில் யாரு விழுறது? இதை பாருங்க, நாங்களும் நாட்டாமையோட தீர்ப்புக்கு தான் காத்துட்டு இருக்கிறோம். நாங்கள் உங்கள் வீட்டு பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி செஞ்சுருந்தா நீங்கள் எங்களை சும்மா விட்டுடுவீங்களா? உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? நாட்டாம சொன்ன மாதிரி மைனர் அனிதா காலில் விடணும். ஏய், யாரை பார்த்துடா காலில் விழ சொல்கிற? எங்கூட்டு சோத்தை தின்னுட்டு எங்களையே காலில் விழ சொல்கிறையா? முடியாது. என்ன முடியுமோ செஞ்சுக்கோ. தப்பு செஞ்சவன் தான் தண்டனை அனுபவிக்கணும், நாங்கள் இல்லை. மைனரே கேட்டியா? இன்னைக்கு கை நீட்டி பேசணுங்க, நாளைக்கு கால் மேல கால் போட்டு பேசுவானுங்க. நிக்கிறதுக்கு இடம் கொடுத்தா படுக்கிறதுக்கு பாய் கேட்பானுங்க. அன்னைக்கு குழப்ப தேடி வந்தவங்களுக்கு இருக்க இடமும் வீடும் கொடுத்தோம் இல்ல, இதுவும் பேசுவானுங்க, இதுக்கு மேலையும் பேசுவானுங்க. ஐயா, தேவையில்லாத பேச்சு வேணாம். வந்துட்டாரா நம்ம ஊர் சேர்க்க வேறா? ஐயா, நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்க, அரவணைச்சிங்க, அதை இல்லைன்னு சொல்லலை. நாங்கள் இந்த ஊருக்கு வந்தப்போ எப்படி இருந்தோமோ அப்படியே தான் இருக்கிறோம். தம்பி, நீ ரொம்ப அதிகமாக பேசுற. பேசுவேங்க. நான் பேசுறது என்ன தப்பு இருக்குது? தனி டம்ளரில் டீ கொடுக்குறீங்க, கேட்டால் தீட்டுன்னு சொல்கிறீங்க. ஆனால் எங்கள் பொண்ணுங்களை தொடர்க்க ஆசைப்படுறீங்க, அது தீட்டு இதை பாருங்க தம்பி, எனக்கு என் சாதி முக்கியம் இல்லை. என் பாட்டன் முப்பாட்டன் கட்டி காப்பாற்றின நியாயம் நீதி நேர்மை இதை நான் எப்பவுமே மீற மாட்டேன். இப்போ தீர்ப்பு சொல்லியாச்சு, மைனர் மன்னிப்பு கேட்கணும். இதுதான் இந்த நாட்டாமையோட தீர்ப்பு. இப்போவாவது புரிஞ்சுக்கோங்க. இனிமே இவங்க பண்ணைக்கு யாரும் வேலைக்கு போக வேண்டாம். எல்லாரும் வாங்க, டவுனுக்கு போய் ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம். மாறா, நீ பண்ணையாரை விட்டுட்டு வரமாட்ட. நாங்கள் எல்லாம் போகிறோம். என்னைக்காவது என்னுடைய உதவி தேவைப்படும், அப்போ என்னை தேடி வருவேன். நாட்டாமே, உங்கள்கிட்ட பண்ணையத்தில் வேலை செய்கிறவன் பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம சாதிக்காரனையே தண்டிச்சிட்டியல்ல. ஒரு நாள் அந்த மாறனே உனக்கு தலைக்கொல்லியாக வருவான் பாரு, அப்போ தெரியும் நம்ம சாதியோட அருமை. டேய் மாறா, சந்தர்ப்பம் பார்த்து நாட்டாமியை உன் பக்கம் பேச வச்சுட்டில்ல, இதே மாதிரி எனக்கும் ஒரு நேரம் வரும். அப்போ நான் யாருன்னு காட்டுறேன்.